அமெரிக்கா ஈரான் போர் சூழலால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது நேரடியாக தட்டில் இருக்கும் உணவுகளில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக அதிக நேரம் எரிபொருள் தேவைப்படும் தோசை, ஆப்பம், தந்தூரி போன்ற உணவுகளை தயாரிப்பதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தவாக்களை சூடாக வைத்திருக்க வேண்டியிருப்பதால் மோடிஜி சார், முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இன்றைய மெயின் பிரச்சனை சிலிண்டர் பிரச்சனை. சிலிண்டர் பிரச்சனையான பல உணவகங்கள் விலையேற்றம் பண்ணிட்டாங்க. இதனால் மெயின் பாதிப்பு யாருக்கு தெரியுங்களா? பொதுமக்களுக்கு தான். உணவகத்தை மட்டும் நம்பி வேலைக்கு போகிறவங்க டெய்லி வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு விலைவாசி ஏற்றத்தினால ஒரு விஷயம் ஏற்றுறாங்கன்னா அது அப்படியே கண்டினியூட்டி ஆகி பாதிக்கப்படும். அதாவது ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் போது அதை விரைவாக அதை எப்படி சரி செய்யலான்னு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா நிறைய படிச்சவங்களை வச்சு அதுக்கு என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணுங்க. புரியுதுங்களா? சும்மா அந்த எண்ணெய் நிறுவனத்துக்கிட்டே பேசியிருக்கிறோம், வந்துட்டுருக்குறோம், போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் என்ன? இதே மாதிரி சிலிண்டர் பிரச்சனை, வெளிநாட்டில் போர் பிரச்சனை, தொந்தரவு வராதுன்னு என்ன நிச்சயம்? தமிழ்நாட்டில் படித்தவங்க இல்லையா? முடிவெடுங்க. மத்திய அரசும் மாநில அரசும். பாய். சென்னை தலைமை செயலகத்தில் ஹோட்டல் உரிமையாளர்களுடன் அமைச்சர் சக்கரபாணி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். எண்ணெய் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. HP, இன்டன், பாரத் ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு ஆலோசனையை தொடங்கியுள்ளது. வணிக சிலிண்டர் எவ்வளவு விநியோகம் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை எடுத்து வர நிறுவனங்களுக்கு